அந்த அக்கா கொடுத்த போட்டோல உள்ள வண்டி தான் நிற்கு. வண்டி நம்பரும் கரெக்டா தான் இருக்கு. சரி, அடிச்சு நொறுக்கிடுவோம். கிளட்டு ராஸ்கல், பைக்கை உடைக்க. ஐயோ போலீஸு, நாடா ஸ்டேஷனுக்கு. எதுக்கு அந்த பைக்கை உடைக்கிற? ஐயா, ஒரு அக்கா தான் பணம் கொடுத்து உடைக்க சொன்னாங்க ஐயா. அந்த அக்காவை நான் காட்டி கொடுத்துருந்தேன் ஐயா. சொல்லு, யாரு? 3வது தெரு முக்கு பங்குல இருக்கிற பானுமதி. இந்த பானுமதிக்கு இதே வேலையா போச்சு. வா. ஹலோ, யாரு? நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பண்றோம், உடனே வாங்க. போலீஸ் ஸ்டேஷனா? என்ன விஷயம்? சவுத் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன மாதிரி பெரிய விஐபி எல்லாம் சும்மா சும்மா வர முடியாது. நீங்க வரலன்னா வீடு புகுந்து உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். ஆனா வந்துருதேன். எதுக்கு போலீஸ் போன் பண்ணதுன்னு தெரியலையே, பயமா இருக்க. என்ன விஷயம் நடந்ததுன்னு தெரியலையே, என்ன எதுக்கு போலீஸ் கூப்பிடுது? பிச்சுமணி, நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன், வந்துரு. எவ்வளவு கொழுப்பு இருந்தா புது பைக் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்ப. பைக் ஓனர் வந்துகிட்டு இருக்காரு. சார், இன்ஸ்பெக்டர் சார், என்னோட பைக்கை ஏன் சார் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க? என்ன எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? நான் எந்த தப்பும் பண்ணல சார். நீங்க எந்த தப்பும் பண்ணல சார். இந்த கிழவன் தான் உங்க பைக்கை அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தான். என்ன விஷயம்? உங்களுக்கு இவனுக்கு என்ன பிரச்சனை? ஏய் கிழவா, யாரு நீ? எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது. ஐயா, எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது ஐயா. ஒரு பொம்பளையால் தான் உங்க வண்டி அடிச்சு நொறுக்க சொல்லிச்சு. எந்த பொம்பளையால்? எனக்கு அந்த பொம்பளையாளுக்கு என்ன சம்பந்தம்? தெரியலையா, உங்க பொண்டாட்டின்னு நினைக்கேன். ஏன் பொண்டாட்டி வெளியூர்ல இருக்கா? அவைய அப்படி பண்ண போறா? சார், பொறுமையா இருங்க. இந்த குற்றத்துக்கு காரணமான ஆளை போன் பண்ணி கூப்பிட்டுருக்கோம், வந்துகிட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர், எதுக்கு என்ன வர சொன்னீங்க? அட கடவுளே, கிழவன் போட்டு விட்டானோ என்னன்னு தெரியலையே. கிழவனை பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு அந்த வண்டி உடைச்ச விஷயமா தான் இருக்கும். இன்ஸ்பெக்டர், எனக்கு இந்த கிழவனை யாருன்னே தெரியாது. நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே. இங்க இத்தனை பேர் இருக்கும்போது எதுக்கு அந்த கிழவனை மட்டும் சொல்றீங்க? கிழவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். சொல்லு, எதுக்கு அவர் பைக் அடிச்சு நொறுக்குன? நான் எந்த பைக்கை அடிச்சு நொறுக்க சொல்லலையே இந்த கிழவன்கிட்ட. யார் சொன்னது? எக்க பொய் புழுவாதீங்க. நீங்க தானக்க சொன்னீங்க இந்த பைக்கை அடிச்சு நொறுக்குன்னு 50,000 தாருன்னு. யாருமா நீ? எதுக்குமா என் பைக் அடிச்சு நொறுக்க சொன்ன? ஐயா, உன் பைக்கில் நான் அடிச்சு நொறுக்க சொல்லல. பங்கஜம் புருஷன் மாணிக்கம் பைக்கை தான் அடிச்சு நொறுக்க சொன்னேன். அது என்னோட பைக்கு. அவர் ஒரு நாள் பூரா வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. அவர் ஓட்டினா அது அவரு பைக்கா? எவ்வளவு கொழுப்பு இருக்கும் உனக்கு? சார், அந்த பொம்பளையே ஒத்துக்கிட்டு சார், மாணிக்கம் பைக்கை தான் அடிச்சு நொறுக்க சொன்னேன்னு. அதுதான் இவன் என் பைக்கை நொறுக்கியிருக்கான். அப்ப அது எங்க அக்கா பெருசன் பைக் இல்லையா? அவன் பைக் இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா இல்ல நான் மாட்டிக்கிட்டேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியலையே. வாங்க, 2 பேரும் ஜெயிலுக்கு வாங்க. சார், அப்படிலாம் விட முடியாது. எனக்கு நஷ்டஈடு வேணும். 3 லட்ச ரூபா பைக்கு, 5 லட்சமா தர சொல்லுங்க. 3 லட்சம் பைக்குனா 5 லட்சம் எதுக்கு? மீதி 2 லட்சம் எதுக்கு கேட்க? மன அழுத்தம், என்னுடைய மன அழுத்தத்துக்கு அந்த 2 லட்சம். போலீஸ், இதெல்லாம் ரொம்ப ஓவரு. 3 லட்சம் வேணா அவன் மூஞ்சில விட்டு எரியுதேன். ஆனா அந்த உடைச்ச பைக்கை என்கிட்ட கொடுத்துடணும். அப்படிலாம் கொடுக்க முடியாது. அந்த பைக்கும் அவர் தான் வச்சிருப்பாரு. உடைச்சதுக்கு நஷ்டஈடா நீ அவருக்கு 3 லட்சம் கொடுக்கணும். சார், ஓகே தானே டீல்? எனக்கு 5 லட்சம் வேணும். அது போக இந்த பொம்பளையே ஒரு 2 வாரமாவது ஜெயில போடணும். 10 நாள் உனக்கு ஜெயில் தண்டனையும் நஷ்டஈடா நீ 5 லட்சமும் கொடுக்கணும். நடங்க ஜெயிலுக்கு. எஃப்ஐஆர் போட போறேன். ஜெயிலா? இனி 2 பேரும் ஜோடியா ஜெயில கிடங்க. ஏய் பரதேசி கிழவா, உன்னால ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்ய முடியாதா? இதுல உனக்கு பேரு ரவுடி ரங்கப்பனா. இதுல இவன் மோரையில ஒரு மச்சம் வேற. நீ கொடுத்த பைக்கை தான் உடைச்சுக்கிட்டு இருந்தேன். பின்னாடி இருந்து போலீஸ் ஈஸியா தூக்கிட்டு. சீ, வாய மூடு. பிச்சுமணி, போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எப்படியாட்டு வந்து காப்பாத்திரு. பணம்லாம் எங்க இருக்குன்னு பிச்சுமணிக்கு சொன்னோன்னா நான் அதை தூக்கிக்கிட்டு ஓடிட்டானா என்ன செய்ய முடியும்? பிச்சுமணியை நம்ப முடியாத பிச்சைக்கார பயல. ஆனா 5 லட்சம் எப்படி கொடுக்கணுமே? இப்ப எப்படியாட்டு நான் என்ன செய்வேன்? ஏக்கா, கட்டப்பையெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, என்ன விஷயம்? ஏட்டி, மார்க்கெட்ல போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வரணும். ஏம்மா, அன்னைக்கு தானே உன் புருஷன் கூட புல்லெட்டில் போனேன், புல்லெட் ராணி மாதிரி காய் வாங்கலையாக்கும்? இல்ல இல்ல, அந்த பானுமதி வழங்காதவ பார்த்துட்டான்னு சொல்லி நான் பாதியில இறங்கி வீட்டுக்கு வந்துட்டு அவர் அப்படியே ஆபீஸ் போயிட்டாரு. அவ பார்த்தா என்னடி, என்னமோ அவ பைக்கு மாதிரி பேசிட்டு இருக்க? இல்ல இளிச்சக்கா, அவ கண்ணில் பட்டாலே விளங்காது பத்துக்கிடுங்க. அதுவும் அடுத்த ஆள் பைக்கு.
நானும் குண்டு என் புருஷனும் குண்டு. போற வழியில எதுவும் விழுந்து வண்டியில கிண்டில எதுவும் அடிபட்டுட்டா எதுக்கு வம்பு? அதான். வாங்கக்கா, காய் வாங்க போவோம். அப்படியே உங்க எல்லா காயிலையும் ஒரு ஒரு காய் நான் எடுத்துட்டு நான் இன்னைக்கு குழம்பு வச்சிருவேன். இப்படியே இந்த உமா பிசுனாரித்தனம் பண்ணியே காலத்தை ஓட்டிடுவா. மேடம் இங்கே மட்டும் என்ன வாழுதான் பண்ணையே தின்னு தின்னு காலத்தை ஓட்டலை. அந்த அன்னை இப்போ உடம்பு சரியில்லாமல் கிடக்கு போய் தானே சோறு பொங்குதீங்க. அது உனக்கு தெரியாதா? என் வீட்டுக்கு கஞ்சிக்கு அப்போ புதுசாக சாப்பாட்டு செய்யறதுக்கு வேலைக்கு வரா. காலையில் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சு என் பையனுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு அனுப்பி விட்ருவா. அப்புறம் வீடெல்லாம் பெருக்கி விட்ருவா. அப்புறம் வீடெல்லாம் துடைப்பா. சாயந்தரம் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுருவா. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு. சார் எனக்கு இப்படி ஒரு பேக்கரி கிடச்சி எனக்கு இப்படி ஒரு கன்சிகா கிடச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பேக்கரியில் உட்காந்து எல்லாத்தையும் தின்னுட்டு கன்சிகா தலையில் எல்லா வழியும் கட்டியிருப்பேன். எல்லாத்துக்கும் அந்த குடுப்பனை கிடைக்காதுல்ல. சார் கீதாக்காவுக்கு நல்ல அதிர்ஷ்டம். வடிவு பாட்டி மாதிரி ஒரு பாட்டியை மம்மி மம்மின்னு சொல்லி ஒரு பேக்கரியாக ஆட்டையை போட்டு அங்கே நல்லா உட்காந்து கல்லா கெட்டுது. இப்போ கன்சிக்கான்னு ஒரு உதவி கிடச்சிருக்கு. அது உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கு. நம்ம தான் ஒரு அதிர்ஷ்டம் கிட்ட பிறவி. இதுக்கு தான் வாழ்கிறனே தெரியல. பேசாமல் செத்துடலாம். நம்ம ஊருக்குள்ளே இதுமாரி ஒரு பணக்கார பாட்டியோ பணக்கார தாத்தாவோ கிடச்சா நல்லா இருக்கும். பெசாட்டிக்கு அந்த தாத்தா இருக்கார்ல கணேசன் தாத்தா, அவர்கிட்ட போய் ஒரு ட்ராமாவை போடுமா. ஏதோ ஒரு வத்தலை சுத்தலை பேக்கரியோ இல்லை ஒரு கடையை எழுதி கொடுத்தா கூட உட்காந்து என் பொழப்ப ஓட்டிக்கிடுவேன். என்னடி நெட்டவெளி குனிஞ்சு குனிஞ்சு உளறிட்டு கிடக்க? சும்மா தன்னால் புலம்பிட்டு கிடக்கேங்க்கா. வாழ்க்கை எதை நோக்கி போதனே தெரியல. ஒரு வேதனையாக இருக்குது. என்ன உனக்கு இந்த வயசுல கவலை? நம்மளாம் குடிச்சிக்கிற வேலைக்கு போய் சந்தோஷமா தான் இருப்போம். இப்படியே சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் வீணாதாங்க்கா போகுது. கையில் 10 பைசா கிடையாது. எங்கள் அத்தை பாட்டிலாம் மானங்கிட்ட கிளிக்கு பத்துக்கிடுங்க. 5க்கும் 10க்கும் அந்த பொம்பளை மொட்டை மண்டியை தான் போய் தடவ வேண்டியதாக இருக்குது. இந்த ஊர்லேயே அதிகமாக 10வது வரைக்கும் நான் படித்தும் எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல. பார்த்தீங்களா? அதை நினைக்கும் போது தான் என் மனசெல்லாம் துடிக்குது. சரி விடுமா, எல்லாத்துக்கும் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காதுல்லாமா. உன் படிப்புக்கும் அழகுக்கும் கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும். ஆமாட்டி, உன் படிப்புக்கும் உன் அழகுக்கும் உன்னுடைய புத்தி கூர்மைக்கும் உனக்கு நல்ல பஸ் ஸ்டாண்டில் எங்கேயாட்டு போய் பிச்சை எடுக்கிற வேலை கிடைக்கும். சான்ஸ்ரா நீ ஓவராக பேசாதானே. அவன் பாரு பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவன் 10ஆவதையே சொல்லிட்டடக்கா. விடுங்கட்டி பேச்ச விடுங்க. நம்ம எப்பவும் இப்படிதானே உட்காந்துட்டு அடப்ப. என்ன புதுசா வேலைன்ட்டு அடக்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாட்டி நீலக்கண்ணி. ஏக்கா, என் பேர் நீலக்கண்ணி கிடையாது, என் பேர் தர்சினி. ப்ளூ கலர் கண்டு இருக்கலாட்டி அதனால உன் பேர் நீலக்கண்ணி. அப்ப இவன் புருஷன் பேரு நீலக்கண்ணன். ஏக்கா, இன்னைக்கு தேங்காய் கம்பெனிக்கு எல்லாரும் வந்துருங்கண்ணே. தேங்காய் உரிக்கிற பத்துக்கிடுங்க. யார் நல்ல தேங்காய் உரிக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு போஸ்டிங். தேங்காய் உரிக்கணுமா? இம்மா தேங்காய் உரிக்கிறதுக்கு தான் மிஷின் இருக்குல்ல, வாயை விட்டு உரிக்கி விட்டுருவியோ? இல்லக்கா, தேங்காவை நாங்கள் லேசாக நச்சு கொடுத்துருப்போம். யார் நல்ல படப்படப்பன்னு கை வச்சு உரிக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு வேலை அப்படின்னு நிறைய நாங்கள் பிரிச்சு விடணும் பார்த்துக்கிடுங்க. உனக்கு ஆயுசு 100 தாம்டி. இப்போ தான் நாங்கள் வேலை இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். இம்மா எனக்கு இந்த மேனேஜர் போஸ்ட் ரெடி பண்ணிட்டியாம்மா? இன்னைக்கு உங்க எல்லாத்துக்குமே பிராக்டிகல் எக்ஸாம் எடுத்துக்கிடுங்க. யார் நல்லா பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு போஸ்டிங். சரிம்மா, அப்ப நாங்க வந்துருந்தோம். இப்ப 10 நிமிஷத்துல வந்துருங்கக்கா. வாரேன், மறக்காம அதே இடத்துக்கு வந்துருங்க. சரி பிள்ள. ஏக்கா நல்ல நேரம். என் புலம்பல் அந்த கடவுளுக்கே கேட்டிருக்கு போல. நீலக்கண்ணி வந்து நமக்கு வேலையை பற்றி சொல்லிட்டு போறா. வாங்க படப்படன்னு போய் தேங்காய் உரிக்க ஓடுவோம். சரிடி. சீக்கிரம் வாங்க. அப்புறம் ஆள் எடுத்துட்டு போறாங்க. என்னைய தேங்காய் கம்பெனியில் வேலைக்கு சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா. இன்னைக்கு தேங்காய் உரிக்கிற காம்படிஷன். இந்த எல்லா தேங்காயிலையும் பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு கிடக்கிற ஒரு கேஸை நான் தடவிட்டேன். இதை உரிக்கிறவங்க எல்லாம் கடந்து பல்ல காட்டிட்டு பைத்திய கணக்கா உருளுவாங்க. அதை பார்த்ததை தரிசனி மொழி பிரிஞ்சு செத்துருவா. இதுதான் இவங்களுக்கு நான் கொடுக்குற முதல் கஷ்டம். இதே மாதிரி தினம் தேங்காய் கம்பெனியில் ஒரு கஷ்டமா கொடுப்பேன். எப்பாடி ஒரு வழியை எதிர்பார்த்தா 1000 தேங்காய் வந்துட்டுப்பா. சரி, எல்லாரும் இன்னைக்கு தேங்காய் உரிக்க விட்டுருவோம். அக்கா, உங்க எல்லாத்துக்கும் தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சரிம்மா, சீக்கிரம் தேங்காய் எடுத்த உடனே நாங்க உரிக்கிட்டோம். இந்த ஒரு நிமிஷம்க்கா. ஆளுக்கு ஒன்று எடுத்து உரிங்கக்கா. ஏம்மா, ஒன்னும் கத்தி கொடுக்கல. அதான்க்கா டாஸ்கே. இந்த பிள்ளைக்கு மூளை குழம்பிருச்சோ. அப்போ வாயால பல்ல வச்சு கடிச்சு உரிக்கணுங்க போல. நல்லா இருந்த பிள்ளை எப்படி மெண்டலாச்சுன்னு தெரியலையே. சரி, ஒரு தேங்காவா கடிப்போம். ஏமா தர்சினி, எதுக்குமா கத்தி கொடுக்காம பல்ல வச்சு கடிக்க சொல்லுத? அதாவது பாத்தீங்கன்னாக்கா யாருக்கு எவ்வளவு திறமை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் பார்த்துக்கிடுங்க. சரி, ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுத்து கடிங்க. அம்மா எவ்வளவு பெரிய தேங்காய் எடுத்துட்டா இதை கடிக்கிறதுக்குள்ள செத்துருவோம் போலயே. சீக்கிரம் மழை
பதவி. ஏன் இந்த பிள்ளை என்ன ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கு? நீ நல்ல சின்ன தேங்காவா எடுத்திருக்கிய. சரி நான் கடிச்சு கடிச்சு உரிக்க போகிறேன். தேங்காயில் ஒரு மாதிரி வாடை வருது. எல்லாவளும் இப்போ தேங்காவை எடுத்து மூஞ்சிக்கிட்ட கொண்டு போவா. அந்த கேஸ் ஸ்மெல் பட்டு இப்போ எல்லாவளும் சிரிப்பாளுக பைத்தியம் மாதிரி. ஏக்கா என்னாச்சு? ஆஹாஹாஹாஹா ஆஹாஹாஹாஹா. என்னாச்சு இந்த அக்கால இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க பைத்தியம் மாதிரி? நல்ல இவளுக எல்லாம் சிரிக்கட்டும். ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். எனக்கு இவளுகளையும் பிடிக்காது, இந்த வேலை கொடுக்க மாட்டேன்னு சொன்னவளையும் பிடிக்காது. ஐயோ இவங்க எல்லாத்துக்கும் என்னாச்சு? ஏன் இப்படி பண்றாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாருக்கும் காட்டு சைடு வந்ததுனால பேய் பிடிச்சிட்டு போல. எம்மா நான் போறேன். அவ ஓடிட்டா. இவளுக்கு எல்லாம் சுயநினைவு இல்லாம சிரிச்சிட்டு இருக்காளுங்க. எல்லாரும் கழுத்துல காதலையும் இருக்கிறத நான் திருட போறேன். என்னுடைய முன்னாள் பொண்டாட்டி இழிச்சக்கா. என்னது ரிவர்ஸ்ல போறா? ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கா. ஒளிஞ்சு போட்டோம். பங்கஜம் சி இது கவரிங். சி இது கவரிங். சி இதுவும் கவரிங். அவ்வளவு பேரும் பிச்சைக்காரிங்க. ஒரு தங்கத்துல ஒண்ணுமே போடாம வந்திருக்காளுங்க. ஐயோ தேங்காய் கம்பெனிக்கு வேலைக்கு வந்தது பூராமே பைத்தியம். இங்க இருந்தா நமக்கு ஆபத்து. ஓடிடுவோம்.